இன்றைக்கி நாம் இந்தியாவில் அனுபவிக்கிற 8 மணி நேர வேலை திட்டம், நாட்டின் நிதியமைப்பை பாதுகாக்கிற ரிசர்வ் பேங்க், பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு திட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை, இந்தியாவின் நதிநீர் திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவர் வேறு யாருமே இல்லைங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர், சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர் அப்படின்னு மட்டுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்க டாக்டர் B.R. அம்பேத்கர். அதுக்காக அவர் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடலையா, அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலையா அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. டெஃபினட்டாக இது எல்லாமே அவர் தான் செஞ்சார். ஆனால் இதை தாண்டி அம்பேத்கர்கிட்ட நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஃப்ரேம்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. இதை மட்டுமே பேசி அம்பேத்கரோட அந்த அறிவின் வளர்ச்சியை, அந்த அறிவின் விஸ்தாரத்தை நிறைய பேர் பேச தவறிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அம்பேத்கர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த நீல நிற கோட் ஷூட்டில் கையில் அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சுருக்க அந்த அம்பேத்கரோட இமேஜ் ஞாபகம் வருமா? இப்போது சிலருக்கு சேலத்தில் கட்டப்பட்ட அந்த நீல நிற கோட்டில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்க அந்த அம்பேத்கரோட இமேஜும் சிலருக்கு ஞாபகம் வரும். பள்ளிக்கூடமும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, நமக்கு அம்பேத்கரோட இன்னொரு கோணத்தை நமக்கு சொல்லவே மறந்துட்டாங்க. ஆமாங்க, அம்பேத்கர் ஒரு பொருளாதார மேதை. அம்பேத்கர் ஒரு நதிநீர் அமைப்பாளர். அம்பேத்கர் நவீன இந்தியாவின் உண்மையான சிற்பி.